ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யான்ஸ். நம்ம வந்து கிரானி ஸ்கொயர் பார்த்துட்டோம், அதே மாதிரி சர்க்கிள் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிரானியில் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். கிரானியில் ட்ரையாங்கிள் வந்து அது மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கலர்ஸ் மாற்றிக்கலாம். நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ கிரானி ஸ்கொயரில் அதே மாதிரி எல்லாமே இந்த கிரானி ட்ரையாங்கிளையும் பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் யார்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறு நூல், அதாவது வேறு த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பார்த்திங்களா, இது ஃபுல்லாக வந்து நான் வந்து காட்டன் த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காட்டன் த்ரெட்ஸ் கிடைக்கும். அந்த காட்டன் த்ரெட்டில் தான் நான் வந்து இந்த ஸ்கொயர் ட்ரையாங்கிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மல்டி கலர் த்ரெட்ஸும் கிடைக்கும். இதில் வந்து நான் வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து கிரானி ஸ்கொயர்ஸில் எப்போவுமே யூஸ் பண்ணுற மெத்தடு. இது வந்து வேறு மெத்தட் தான். ஆனால் இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் ஒரே மாதிரி தான், கார்னர்லாம் ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் அந்த இது மட்டும் வேறு மாதிரி வரும். இது வந்து இந்த மாதிரி மல்டி கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் இதில் வந்து பேட்டர்ன்ஸை மாற்றி பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டோம்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட க்ரியேட்டிவிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிரானி ஸ்கொயரு, கிரானி ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன இப்போ யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு யான் எடுத்திருக்கேன், ஒரு ஹூக் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சிசர்ஸ் எடுத்திருக்கேன். இது இவ்வளோ தான் நம்மளுக்கு இதுக்கு தேவை. நம்ம இதை வச்சு நம்ம வந்து கிரானி ஸ்கொயர், அதாவது ட்ரையாங்கிள் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். சேம் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே வந்து இதுக்குமே வந்து நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து பிக்னஸ் ஃப்ரெண்ட்லியான மெத்தட், செயின் போட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இப்போ பண்ணுறதுக்கு வந்து நான் உங்களுக்கு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். செயினுக்கும் மேஜிக் ரிங்குக்கும் என்ன வித்தியாசம் வரும்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அந்த ஹோல் வந்து மறைஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து அதை வந்து புல் அவுட் பண்ணிடுவோம். புல் அவுட் பண்ணும்போது இது வந்து க்ளோஸ் ஆயிரும் இந்த செயின். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். மேஜிக் ரிங்கும் ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பிக்னர்ஸ்லாம் பார்த்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இது மேஜிக் ரிங்கு, இது வந்து செயின். ஓகேவா? நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பிக்னஸ் ஃப்ரெண்ட்லியாக செயின் போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் வந்து ஜாயின் பண்ணுறோம். அது வந்து ஸ்லிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு இது வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 கார்னர். ஸோ இதில் வந்து 3 கார்னர்னால ஃபஸ்ட்டு 3 டிசி போட்டுறோம். இப்போ இது ஒரு கார்னர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 டிசி போட்டுடலாம். 3 டிசினா டபுள் க்ரோஷேஸ், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டேன். இங்கே 3 டபுள் க்ரோஷே, இங்கே 3 டபுள் க்ரோஷே. இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். திருப்பியும் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா போட்டோம். நம்மளுக்கு வந்து இப்போ 3 செயின், அதாவது 3 இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், 3 கார்னர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். 3 கார்னர்ஸுங்கும்போது 3 செயின் போட்டிருக்கனால 9 டிசிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். டோட்டலி செயினோட சேர்த்து நம்மளுக்கு 9. இதுக்கப்புறம் வந்து இந்த 1 2 3 தேர்ட் இதில் வந்து தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம்.
2 செயின் போட மறந்துட்டோம் பாருங்கள். இங்கே 2 செயின் போடவே இல்லை. 1 2 செயின் போடல. அதான் சொன்னேன் கவனமாக பண்ணணுன்ட்டு. 2 செயின் போடாமல் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். மூணு கார்னர் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இப்போது இதில் வந்து 3 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டோம். 3 செயின்ஸ் போட்டுட்டு இன்னும் ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இங்கே போயிடலாம். இது ஒரு கார்னர். 1 இது ஏன் இங்கே நம்ம இங்கே போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக இங்கே பண்ணிட்டு வரும்போது இந்த செயினோட இதை இது பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ கார்னரில் வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி டபுள் க்ரோஷேஸாக, அதாவது 3 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ இது ஸ்டார்டிங் 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு திருப்பியும் 3 டபுள் க்ரோஷேஸ் இதிலே போடணும். நம்ம எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறதே தான் கார்னர் மெத்தடு. எல்லா கிரானி இது எடுத்தாலும் கார்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுடலாம். செயின் போட்டுட்டு அடுத்த கார்னர் வந்துட்டோம். அடுத்த கார்னர்லேயும் 3 செயின்ஸ், அதாவது 3 டிசி போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு திருப்பி 3 டிசி போடணும். 2 செயின் போட்டோம். திருப்பி இப்போ 3 டிசி போடுறோம். 1 3 டிசி போட்டோம். நம்ம 2 கார்னர் முடிச்சிட்டோம். இப்போ 3rd கார்னர் போகிறோம். இங்கேயும் ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு இந்த கார்னருக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ கார்னர் கொஞ்சம் பாருங்கள். 3 செயின், அதாவது 3 டிசி போட்டுடணும். ஃபஸ்ட்டு 3 டிசி போட்டுட்டு செயின் போட்டுட்டு 2 செயின் போடுவோம்ல, அந்த 2 செயினும் போட்டுட்டு பாருங்கள். 3 டிசி போட்டேன், 2 செயின் போட்டுறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு இது போட்டு வச்சுருக்கோம் அப்படி தானே. அப்போ இங்கே வந்து ஒரு 2 டிசி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1 2 டிசியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். 1 2 3. இங்கே நம்ம வந்து 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து அங்கே ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த செயின் 1 ஸ்பேஸுக்காண்டி நம்ம 4 போட்டிருக்கோம். அந்த 4 வந்து இதோட டேலி ஆயிரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம செயின் 1 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு செயின் 1 ஸ்பேஸ், இங்கே ஒரு செயின் 1 ஸ்பேஸ் ஆயிடுச்சு. இப்படி ஆயிரும். பார்த்தீங்களா? சரி, நம்ம ஸ்கொயருக்கு பண்ண அதே மெத்தடு தான் நம்ம இதுக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் 2 ஸ்பேஸ், இங்கே ஒரு செயின் 2 ஸ்பேஸ், இங்கே ஒரு செயின் 2 ஸ்பேஸ். அதே மாதிரி 3 செயின் 2 ஸ்பேஸ், 3 நம்மளுக்கு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது. 3 செயின் 1 ஸ்பேஸ், 3 செயின் 2 ஸ்பேஸ். இந்த செயின் 2 ஸ்பேஸில் எல்லாமே வந்து கார்னர். இந்த செயின் 2 ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம், 2 செயின் போடணும், 3 டபுள் க்ரோஷே. அதேமாதிரி இந்த செயின் 1 ஸ்பேஸ்லலாம் வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போடணும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் செயின் போட்டுக்கணும், 1 செயின் போட்டுக்கணும். அவ்வளோதான் பண்ண போகிறோம். நம்ம இந்தப்போ செயின் 1 ஸ்பேஸில் இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ணுறோன்னா 1 2 3 செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 2 டிசி, அதாவது மொத்தம் சேர்த்தா 3 டிசி சேர்ந்துட்டோம். அடுத்ததில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு இங்கே வந்து கார்னர் வந்துட்டோம். ஸோ கார்னரில் என்ன பண்ணுறோன்னா 3 டிசி 2 செயின் 3 டிசி இதை பண்ணுறோம். டூ செயின் 3 டிசி. லைட்டாக தள்ளி இது பண்ணிட்டீங்கன்னா, தள்ளி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். செயின் 2 ஸ்பேஸில் போகிறேன். போட்டாச்சு. அடுத்தது ஒரே செயின் 1 போட்டுட்டு இங்கே வந்து செயின் 1 ஸ்பேஸில் வந்துட்டோம். செயின் 1 ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னா 3 டிசி போடணும். திருப்பியும் ஒரு செயின் போடணும். திருப்பி நம்ம கார்னருக்கு வந்துட்டோம். இப்படி தான் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து 1 2 3 கார்னர் முடிச்சிட்டோம். அதாவது 3 ரோவில் வந்து நம்ம ஒரு கார்னர் முடிச்சிட்டோம், இன்னொரு கார்னர் பண்ணிகிட்ருக்கோம். இதை பண்ணிவிட்டு இங்கே வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த செயின் முடிச்சிட்டேன். அதாவது 3 கார்னரும் முடிச்சிட்டேன். ஒரு செயின் போட்டுட்டேன். செயின் போட்டுட்டு லாஸ்ட்டு இங்கே வந்து 3 இருக்குல்ல, 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த 3 செயின்ஸில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கார்னர் இருக்கும். அதாவது 3 செயின் டூ ஸ்பேசஸ் இருக்கும். 1 2 3 3 செயின் டூ ஸ்பேசஸ் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயின் 1 ஸ்பேசஸ் வந்து 1 2 3 4 5 6 செயின் டூ ஸ்பேசஸ் நம்மளுக்கு செயின் 1 ஸ்பேசஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு செயின் 1, இங்கே ஒரு செயின் 1, இங்கே செயின் 2, இங்கேயும் செயின் 2, அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியே செயின் 1 ஸ்பேசஸில் வந்து நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். செயின் 2 ஸ்பேசஸில் வந்து 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிகராக ஆக்கிட்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் செயின் 2 ஸ்பேசஸ்லலாம் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 3 போட்டு 2 செயின் 3 இப்படி வரும். செயின் 1 ஸ்பேசஸ்லாம் 3 இது போட்டு நம்ம இதை மாதிரி பண்ணிட வேண்டியதான். இது நம்ம எவ்வளோக்கு நம்மளுக்கு தேவையோ, என்ன சைஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த சைஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஹூக் சைஸ் வந்து கரெக்டாக எடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஹூக் சைஸ் தப்பாக எடுத்துட்டோன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி சுருங்கி இப்படி இதாகி வரும், இப்படி வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். எப்படி சொல்ல, அந்த இதே இது இல்லாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்காது, ஸ்டிஃபாக நிற்காமல் அது வந்து ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட இதே தெரியாது நம்மளுக்கு, டிசைனே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஹூக் எடுக்கிறீங்களோ எந்த யான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.